கம்போங் தாசி அம்பாங்கில் இந்த ஆலயம் ஒன்றை சேதப்படுத்தியதோடு ஆலய நிர்வாக உறுப்பினர் ஒருவரது தலையை கொய்து விடுவேன் என மிரட்டிய வேலையில்லாத ஆடவனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அம்பாங் செஷன்ஸ் மற்றும் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களில் கொண்டுவரப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளையும் 33 வயது சுப்ரியாண்டி மசூரி ஒப்புக்கொண்டான். மே 19ஆம் தேதி காலை 6 மணிக்கு ஒரு சுத்தியல், இரும்பு கம்பிகளை வெட்டும் கருவி, 2 பாராங்கத்திகள் மற்றும் ஒரு கிரீஸ் கத்தியுடன் தேவிஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திற்குள் அத்துமீறியதாக செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. தெய்வ சிலைகளை அவன் சேதப்படுத்துவதை வீட்டிலிருந்தே சிசிடிவி கேமராவில் கண்காணித்து கோயிலுக்கு ஓடிய நிர்வாக உறுப்பினரின் கழுத்தில் பாராங்கத்தியை வைத்து அவன் கொலை மிரட்டல் விடுத்தான். ஆயுதங்களை வைத்திருந்த அக்குற்றத்திற்கு 5 ஆண்டுகள் சிறையும் ஒரு பிரம்படியும் விதிக்கப்பட்டது. அதே நாளில் அதே நேரத்தில் தீய எண்ணத்துடன் அவ்வாலயத்தில் சேதங்களை உண்டாக்கியதாக மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டுக்கு 7 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 34 வயது தி மோகனதாஸ் என்பவரின் தலையை வெட்டிவிடப் போவதாக மிரட்டியதாக இன்னொரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு 5 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அனைத்து தண்டனைகளையும் ஏக காலத்தில் அனுபவிக்குமாறு உத்தரவிடப்பட்டது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.